ஜெபத்தோடு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். சரியா? குட்டி பிள்ளைங்களும் அழகாக முட்டி போடுங்க, கையை கூப்புங்க, கண்ணை மூடுங்க. ஜெபத்தோடு ஆரம்பிக்க போகிறோம். நம்ம ஏஜிபிஎஸ் சூப்பரண்ட் வந்து நமக்காக ஜெபிக்க போகிறாங்க. ஜபம். ஸ்தோத்தரிக்கிற கத்தாவே, துதிக்கிறப்பா, துதிக்கிற ஆண்டவரே. அப்பா, இந்த நல்ல நாள் மாலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேலையும் கூட கத்தாவே, நாங்கள் வந்திருக்க நோக்கத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். ஒரு வார காலமாக இந்த பிள்ளைகள் ஏஜிபிஎஸ்சில் கற்றுக்கொண்ட பாடல்கள், கதைகள், சம்பவங்களை நடித்து காட்டியிருந்தது. அந்த வேளையிலே என் தேவனுடைய கரம் எங்களோடு கூட இந்த சம்பவத்தை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறையா. இந்த உடம்புவாக ஆளுக்கெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீ பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தையும் ஞாபகத்தை கர்த்தர் கொடுத்து பிள்ளைகள் மூலமாக நாம மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. பிள்ளைகள் ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் பேரண்ட்ஸுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் நிமித்தம் அந்த குடும்பங்களை ஜெபிக்கிறியா நாம மாத்திரம் மகிமைப்பட்டு நம்ம ஜெபிக்கிறோம். நல்ல பிதா, ஆமென். தேங்க்யூ ஆண்டி. இப்போ உங்களுக்கு எல்லாம் வெல்கம் அட்ரஸ் பண்றதுக்கு நம்ம பாஸ்டர் வராங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2026 வருடத்தில் எத்தனை ஏஜிபிஎஸ் இறுதி நாள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த ஒரு வார காலமாக நம்முடைய பிள்ளைகளின் இடத்துல கற்றுக்கொண்ட பாடல்கள், வசனங்கள், நடனங்கள் மூலமாக இந்த நாளில் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இருக்கிறாங்க. அதில் உற்சாகமாய் கண்ணை தட்டி நீங்க உற்சாகப்படுத்துங்க. எங்களோடு கூட இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. தொடர்ந்து நம்ம உங்களுக்கு எல்லாம் கத்துக் அந்த டீச்சர்ஸ் வந்து ஒரு பிரேயர் சாங்ஸ் போடுவாங்க. தொடர்ந்து நம்ம வந்து நிகழ்ச்சிக்கு போகிறோம். ஜோரா கிளாப் பண்ணலாமா? உங்க டீச்சர்ஸ் தானே? வாங்க டீச்சர்ஸ் எல்லாம் வாங்க. பிள்ளை நான் வந்தேன், உம்மிடம் பேசிட வந்தேன். இதோ உம் பிள்ளை நான் வந்தேன், உம்மிடம் பேசிட வந்தேன். வாஞ்சிக்கிறேன், ஏங்குகிறேன், ஏனோக்கை போல் அனுதினமும் உம் கூடவே நடக்க ஆசை. சமுவேலை போல் உம் சமூகத்தில் உம் சத்தம் கேட்டிட ஆசை. சமுவேலை போல் உம் சமூகத்தில் உம் சத்தம் கேட்டிட ஆசை. வாஞ்சிக்கிறேன், ஏங்குகிறேன், உம் அருகிலே என்றென்றுமே வாழவே நாருகிறேன். என்னையே வாழ்நாளெல்லாம் உம் பிள்ளையாய் ஜீவிப்பேன்.
நம்ம ஜூனியர் சி செக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ரூபேஸ்வர், ஜெகதீஷ், முகேஷ், லோகேஷ் அண்ட் டீம் வர போகிறாங்க. அழகாக வந்து வெல்கம் டான்ஸ் ஆட போகிறாங்க. லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ சாங்ஸ். Let's go, let's go, let's go. இது ஜாலியான நாட்கள். Let's go, let's go, let's go. பிள்ளைகளை கிளப் பண்ணலாமே. AGBBS நாட்கள். Let's go, let's go, let's go. நாங்க 5G generation. Let's go, let's go, let's go. And connect with Jesus. நாங்கள் பாடல் பாடியே நடனம் ஆடியே இயேசுவை கொண்டாடுவோம். நாங்கள் வசனம் படித்துமே கீழ்ப்படிந்துமே சாட்சியாக வாழுவோம். நாங்கள் பாடல் பாடியே நடனம் ஆடியே இயேசுவை கொண்டாடுவோம். நாங்கள் வசனம் படித்துமே கீழ்ப்படிந்துமே சாட்சியாக வாழுவோம். Boys and girls ஓடி வாங்க, ஆக்ஷன் செய்து ஆடிட வாங்க. ஹே 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 ஹே. கேம்ஸ் ஸ்நாக்ஸ் குஷினா வாங்க, ஜம்ப் அண்ட் சே ஜீசஸ் வாழ்க. Boys and girls ஓடி வாங்க, ஆக்ஷன் செய்து ஆடிட வாங்க. ஹே 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 ஹே. கேம்ஸ் ஸ்நாக்ஸ் குஷினா வாங்க, ஜம்ப் அண்ட் சே ஜீசஸ் வாழ்க. நாங்கள் பாடல் பாடியே நடனம் ஆடியே இயேசுவை கொண்டாடுவோம். நாங்கள் வசனம் படித்துமே கீழ்ப்படிந்துமே சாட்சியாக வாழுவோம். Let's go, let's go, let's go. இது ஜாலியான நாட்கள். Let's go, let's go, let's go. இது AGBBS நாட்கள். Let's go, let's go, let's go. நாங்க 5G generation. Let's go, let's go, let's go. And connect with Jesus. சூப்பர், ஜோரா கிளாப் பண்ணுங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். பிகினர் ஏ செக்ஷன் வாங்க. கௌதம், மூர்த்தி அண்ட் டீம் வாங்க. generation தான் A B C D E F G நாங்க 5G generation தான். பாவமான காரியம் செய்ய மாட்டோம், பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டுவோம். பாவமான காரியம் செய்ய மாட்டோம், பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டுவோம். பாவத்திற்கு பாய் பாய், நன்மைக்கு ஹாய் ஹாய், ஜெயம் பெறும் ஜெனரேஷன் தான் 5G. பாவத்திற்கு பாய் பாய், நன்மைக்கு ஹாய் ஹாய், ஜெயம் பெறும் ஜெனரேஷன் தான் 5G. தந்தான தானே தந்தான நானே, தந்தான தானே தந்தான நானே, தந்தான தானே தந்தான நானே, தந்தான தானே தந்தான நானே. சூப்பர் சூப்பர், ஜோரா கிளாப் பண்ணுங்க. நாள் 2 நாள் 1 கனெக்ட் வித் பிரேயர். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். தெசலோனிக்கேயர் 5:17. நாள் 2 டே 2 கனெக்ட் வித் பைபிள். கர்த்தரோட வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். 1 பேதுரு 1:25. Connect the parents. தகப்பனையும் தாயையும் ஜெபம் பண்ணுவையாக. சாத்திராகும் 20:12. என்பதை உங்கள் நீதிமொழிகள் 22 கைஸ்
நாங்கள் இருக்குங்க என்றால் அத்தையும் இரத்த டே ஒன்று கனெக்ட் வித் பிரேயர். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 1 நாளைக்கு பெயர் 5:17 4:2 கனெக்ட் வித் பைபிள். கர்த்தர் வல்ல வசனமும் என்று எனக்கு நிலைத்திருக்கும். 1 பேதுரு 1:15 4:3 கனெக்ட் வித் பேரண்ட்ஸ். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ராத்தி ஆகம்பா 20:12 4:4 கனெக்ட் வித் சர்ச். என் போதுகட்ட என் இல்லத்தில் வை. நீதிமொழிகள் 22:17 கனெக்ட் வித் கிரைஸ்ட். நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்றார். மத்தேயு 28:12. சூப்பர், ஜோரா கிளாப் பண்ணுங்க. ஓகே ஓகே, அடுத்த ஸ்கிட் வந்து நம்ம ஜூனியர் பாய்ஸ் அண்ட் இன்டர் பாய்ஸ் சேர்த்து பண்ண போறாங்க. அப்பாடி இன்னைக்கு உபவாசம் ஜபம் பண்ண போகிறோம். அதனால் வந்து இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணிடலாம். நம்ம வந்து இந்த உபவாச நாளில் நம்ம நல்லபடியாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஏசப்பா, இந்த உபவாச நாளுக்காக ஆசீர்வதிங்க அப்பா. இந்த நாளுக்காக ஆசீர்வதிச்சு காத்துக்கொள்ளுங்க. எங்களுக்கு நல்லபடியாக ஆசீர்வதிங்க. ஜோன் வாடா, தலைவர் படம் லேட் ஆயிடுச்சுடா. தலைவர் படமா? டிக்கெட் 2 டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன். டேய், 2 டிக்கெட் தான் இது. இந்த டைம்ல டிக்கெட் கிடைக்காதுடா. நம்ம ப்ரேயர் பண்ணலாம்டா, கண்டிப்பா டிக்கெட் கிடைக்கும்டா. சரி வாடா, சீக்கிரமா பண்ணலாம். ஆண்டவரே, எங்களுக்கு நல்லபடியாக இந்த 2 பசங்களுக்கு டிக்கெட் கிடைக்கணும்ப்பா. நீங்கள் தான் இப்போ ஆசீர்வதிக்கணும். அதுக்காக ஆசீர்வதிங்க. எங்களுக்கு டிக்கெட்டுக்காக ஆசீர்வதிங்க. டேய், ஏதோ காலிங் பெல் அடிக்கிற மாதிரி இருக்குடா. காலிங் பெல்லா? போய் பார்த்துட்டு வாடா. டேய் டேய், யாரோ பிரகாசமா யாரோ வந்திருக்காங்கடா, வெள்ளை துணி போட்டு. டேய், பேயா இருக்குமோ? தெரியலையே. ஏய், பிரகாசமா இருக்காங்கடா. ஏசப்பா, நீங்களா? வாங்க வாங்க எங்க ஏசப்பா, வாங்க வாங்க. உட்காருங்க 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 ஏசப்பா. ஏசப்பா, டீ சாப்பிட்றீங்களா, காஃபி சாப்பிட்றீங்களா, பர்கர் சாப்பிட்றீங்களா, பீஸா சாப்பிட்றீங்களா? இது இதான் வேண்டாம். வேணுமா? வேண்டாம்ப்பா. உங்களுக்கு என்ன ஏசப்பா வேணும்? இது வேண்டாம்ப்பா. கேளுடா. படத்துக்கு 2 படம் போயிட்டு அதுக்கு 2 டிக்கெட் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா ஏசப்பா? இல்லப்பா. இல்லப்பா. ஏசப்பா, உங்களுக்கு ஏதாவது பண்ணியாகணும் ஏசப்பா. ஏய், மறுபடியும் ஏதோ டிங் டாங் ஏதோ காலிங் பெல் சவுண்ட் கேக்குதுடா. காலிங் பெல்லா? யாரா? தலைவரே, நீங்களா? ஏய் ஜோனி, தலைவர் வந்திருக்காரா? தலைவரா? தலைவரே தலைவரே, வாங்க தலைவரே, வாங்க. தலைவரே, தலைவரே, எப்படி தலைவரே இருக்கீங்க? தலைவரே, உங்களோட மிகப்பெரிய ஃபேன் தலைவரே நானு. தலைவரே, நீங்க அந்த ஸ்டைல் பண்ணீங்களே தலைவரே, பண்ணுங்க தலைவரே, பண்ணுங்க தலைவரே. ஒரு செல்லுட் அடி அப்படியே நடந்து வந்து அப்படியே ஸ்டைல போடுங்க தலைவரே. தலைவரே, சூப்பர் தலைவரே, சூப்பர் தலைவரே. தலைவரே, உங்களுக்காக பச்சைல குத்திருக்கேன் தலைவரே. நீங்க பாருங்க தலைவரே, உங்களுக்காக பச்சை குத்திருக்கேன் தலைவரே. தலைவரே, உட்காருங்க தலைவரே, உட்காருங்க தலைவரே. ஏசப்பா, கொஞ்சம் இப்படி எந்திரிச்சு உட்காருங்களா ஏசப்பா, லைட்டா. தலைவரே, உட்காருங்க தலைவரே, உட்காருங்க. தலைவரே, பர்கர்லாம் டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா தலைவரே? காஃபி இல்லப்பா. தலைவரே, உங்களுக்காக நான் ஏதாவது பண்ணி ஆகணும் தலைவரே. இல்லப்பா, வேண்டாப்பா. என்ன தலைவரே எப்படி இருக்கீங்க? தலைவரே, ஏதாவது பண்ணி ஆகணும் தலைவரே. ஏதாவது கையும் ஓடல காலும் ஓடல, என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஐயோ தலைவரே. டேய், மறுபடியும் காலிங் பெல் அடிக்குதுடா. ஏய், இருடா, இந்தடா நான் போறேன். தோனி, நீங்களா? தோனி, தோனி, எப்படி தானே இருக்கீங்க? நல்லா இருக்கும்பா. தோனி, வாங்க தோனி, வாங்க தோனி, உள்ள வாங்க தோனி. தோனி, ஹெலிகாப்டர். தோனியா? தோனி, தோனி, எப்படி தோனி? டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, எஸ். அதனால இது வந்திருந்தேன். ட்ரைனிங் தோனி வந்திருக்காரு. இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்லை டோனி. ஏசப்பா, லைட்டா ஏன்ஸ் நல்லா இருக்கும். ஏசப்பா, ஏன்ஸ் இன்னும் நல்லா இருக்கும். தோனி வந்திருக்காரு, கொஞ்சம் எந்திரிங்க. இப்படி நின்னுக்கோங்க. தோனி, உட்காருங்க தோனி, உட்காருங்க தோனி. தோனி, தோனி,
என்ன துணி பாக்குறீங்க? சாப்பிடுறீங்களா துணி? எதுவும் வேணாம்ப்பா. டீ காஃபி ஏதோ குடிக்கிறீங்களா துணி? எதுவுமே வேணாம். வேணா பர்கர் தான் நல்லா இருக்கும் இங்க. எதுவுமே வேணாம்ப்பா. உங்களுக்காக என்ன வேணா பண்ணாலும் தயாரா இருக்கும் துணி. எதுவுமே வேணாம்ப்பா. என்ன துணி சாப்பிடுறீங்க? எதுவும் வேணாம்ப்பா. டேய் 2 பேரும் வந்திருக்காங்க, என்ன பண்றதுனே தெரியலடா டி. ஒன்றும் புரியலடா. 2 பேரும் நம்ம வீட்டுக்கு ஐயோ அக்கம் முதல்ல சொன்னா கூட நம்ப மாட்டாங்களே. டி என்னடா பண்றது? இதான் பண்ணி ஆகணுமேடா. சரிப்பா, லேட் ஆகுது, ஷூட்டிங் பக்கத்துல, அதனால போயிட்டு வரேன். தலைவரே கொஞ்சம் ரெண்டு போலாமே தலைவரே. இல்லப்பா, லேட் ஆகுதுப்பா. சரி தலைவரே, பார்த்து போயிட்டு வாங்க. சரி தலைவர், போயிட்டு வாங்க. டேய் ஃபோட்டோ எடுக்கலடா தலைவர்கிட்ட. சரிப்பா, நானும் கிளம்புறேன். தலைவர் துணி இல்லை, ட்ரைனிங் இருக்கு. தலை என்ன தலை? அடுத்த தடவை கண்டிப்பா வரேன்ப்பா. சரி தலை, பார்த்து போயிட்டு வாங்க. பார்த்து போயிட்டு வாங்க தலை. மச்சான் நானும் கூட போயிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வாடா. ஐயோ 2 பேரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க, என்ன பண்றதுனே தெரியலையே. அக்கம் பக்கத்துல சொன்னா கூட நம்ப மாட்டாங்களே. ஐயோ போட்டோ கூட எடுக்கல, என்ன பண்றதுனே தெரியலையே. ஐயோ ஆண்டவரே 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 ஆண்டவரே, உங்களை மறந்துட்டேன் ஆண்டவரே. உட்காருங்க ஆண்டவரே. சாரி ஆண்டவரே, எல்லாம் 2 பேரும் வந்ததில்ல, நான் மறந்துட்டேன் ஆண்டவரே. என்ன பண்றது, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. மகனே, யார் உன்னை மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை. இந்த உலகத்தில் நீ உன்னை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி உன்னை தேடி வந்த எத்தனையோ சந்தோஷங்கள், நீ விரும்பின நடிகர், நீ விரும்பின விளையாட்டு வீரர், அப்படின்னு எல்லாரும் வந்தாங்க, நீ குதிகளிச்ச. ஆனா அந்த சந்தோஷம் எவ்வளவு நேரம் மகனே உனக்கு நிலைச்சது. ஆனா ஒன்று தெரிஞ்சுக்க, என்னை நோக்கி பார்த்த முகங்கள் தான் பிரகாசம் அடையும். ஏன்னா எல்லாம் வந்தாங்க போனாங்க, ஆனா நீ என்ன நினைக்கலன்னாலும் நான் உன்னை விட்டு போகல. ஏன் தெரியுமா? நான் உனக்கு வார்த்தை கொடுத்தேன்ல, வாக்கு பண்ணியிருக்கிறேன்ல, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி நான் உனக்கு சொன்ன வார்த்தையை நான் மறுபடியுமா என் வீட்டுக்கு உன்னை அழைத்து போகிற வரை இந்த வார்த்தை உன்னோடு நிலைத்திருக்கும். மகனே, என்னை நம்பு, என்னை விட்டு விடாதே. இந்த உலகத்தை நம்பி நீ என்னை விட்டு விடாதே. இந்த உலகத்தில் நீ எதை இழந்தாலும் பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் நான் இல்லாமல் உனக்கு எதுவுமே இல்லை என்றதை மறந்துடாத. நான் உன்னோடு கூட இருப்பேன், நிச்சயமாகவே இருப்பேன், நிச்சயமாகவே இருப்பேன். சூப்பர், ஜோரா கிளாப் பண்ணுங்க. ஒரு அழகான சத்தியத்தை சொன்னாங்க. இந்த உலகமும் இப்போ அப்படி தான் இருக்குது. ஸோ ஆண்டவரை நம்ம முழுசாக ஏற்றுக்கிட்டாலும், ஒரு ரஜினிகாந்த் மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் வரப்போ வந்து ஆண்டவர் ஒரு ஸ்டெப் தள்ளி வச்சிடும். அடுத்தது டோனி மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் வரப்போ வந்து ஆண்டவரை இன்னொரு பக்கம் தள்ளி வச்சு ஆண்டவர் வெளியே நிற்கிறாரு. ஸோ ஆண்டவர் நம்ம எவ்வளோ தூரம் தள்ளி வச்சாலும் ஆண்டவர் நம்ம தள்ளி வைக்கல. ஸோ அந்த சத்தியத்தை தான் நம்ம வந்து அழகாக நம்மளுக்கு மத்தியில் வந்து அந்த ஜூனியர் அண்ட் இன்டர் பாய்ஸ் அழகாக ஒரு ஸ்கிட் பண்ணாங்க. இப்போ நம்ம தொடர்ந்து பிரைமரி ஏ செக்ஷன் ஒரு அழகான பாட்டுக்கு டான்ஸ் ஆட போகிறாங்க. சீலோவிலே சீலோவிலே சின்ன சாமுவேல் ஏலி என்ற பாஸ்டர் கூட இருந்தான். சீலோவிலே சின்ன சாமுவேல் ஆலயத்தில் நல்ல வேலை செய்தான். பல்லே 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 பல்லே.
சாமுவேல் சாமுவேல் என்ற சத்தம் கேட்டதும் சாமுவேல் சாமுவேல் என்ற சத்தம் கேட்டதும் சாமுவேல் ஜல்தியாய் ஓடி போய் கேட்டான். சாமுவேல் ஜல்தியாய் ஓடி போய் கேட்டான். பாஸ்டர் என்ன கூப்பிட்டீங்களா? பாஸ்டர் என்ன கூப்பிட்டீங்களா? நோ நோ சாமுவேல் நான் உன்னை கூப்பிடல. நோ நோ சாமுவேல் நான் உன்னை கூப்பிடல. மீண்டும் சத்தம் கேட்டால் சொல்லும் அடியே கேட்கிறேன். மீண்டும் சத்தம் கேட்டால் சொல்லும் அடியே கேட்கிறேன். பல்லே 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 பல்லே. கீழ்ப்படிந்த சாமுவேல் தேவனோடு பேசினான். கீழ்ப்படிந்த சாமுவேல் தேவனோடு பேசினான். பல்லே 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 பல்லே. குட். மெமரி வேர்ட்ஸ் அப்படி சொல்லிடுங்க. பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கிளாப் பண்ணணும். உங்கள் குட்டி பிள்ளைங்க தான் ஆடுறாங்க. ஸோ உங்களோட கிளாப்ஸ் தான் அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஒரு சாங்ஸு ஒரு மெமரி வேர்ட்ஸ் சொன்னாங்கன்னா நீங்கள் ஜோராக கிளாப் பண்ணுறது தான் அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். சரியா? ஜோராக ஒரு வாட்டி கிளாப் பண்ணலாமா? சத்தம் கேட்கலையே. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. நாள் 1 கனெக்ட் வித் பிரேயர். பிகினர் பி செக்ஷன் ரெடியா இருங்க. தேவன் இடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்கள் இடத்தில் சேருவார். கனெக்ட் வித் பைபிள். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. நாள் 3 கனெக்ட் வித் பேரண்ட். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர்கள் கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. நன்றி. 4:1 கனெக்ட் வித் பேரண்ட். கனெக்ட் வித் பெயர். தேவன் இடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்கள் இடத்தில் சேருவார். யாக்கோபு 4:8 கனெக்ட் வித் பைபிள். கட்டையிலே விளக்கே, வேதம் வெளிச்சம். கட்டையிலே விளக்கு, வேதம் வெளிச்சம், போதஜிச்சே ஜீஜாவளி. 4:3 கனெக்ட் வித் பேரண்ட்ஸ். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கும் கர்த்தருக்குள் கீழ்ப்படுது, இது நியாயம். எபேசியர் 6:1. நாள் 1 கனெக்ட் வித் பெயர். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். யாக்கோபு 4:8. நாள் 2 கனெக்ட் வித் பைபிள். கட்டளை விளக்கு, வேதம் வெளிச்சம், போதக ஜெயம் ஜீவன் வழி. நீதிமொழிகள் 6:23. நாள் 3 கனெக்ட் வித் பேரண்ட்ஸ். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கும் கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்து, இது நியாயம். எபேசியர் 6:1. நாள் 4 கனெக்ட் வித் கர்த்தருடைய இயக்கம் போவும் வாருங்கள், எனக்கு அவர் சொன்ன போது மகிழ்ச்சியாக இருக்கும். Day 1 தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேருவார். அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நீதிமொழிகள் யாத்ராகமோ 6:8.
நாள் 2 கனெக்ட் வித் பைபிள். கட்டளைகள் விளப்பு, வேதனை, வெளிச்சம், போத வெளிச்சே, ஜீவவழி. நாள் 3 பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர்க்குள் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம் 6:1. எபேசியா 6:1. சூப்பர், ஜோரா கிளாப் பண்ணலாமா? ரைட். இந்த குட்டி பிள்ளைங்கள்லாம் வந்து கடந்த 7 நாட்கள் 5 நாட்கள் கிளாஸில் இருந்தாங்க. ஸோ அந்த 5 நாட்களும் வந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தான் அவங்க கிளாஸ் டீச்சரோட இருந்திருப்பாங்க. ஸோ அந்த நாளில் கற்றுக்கொண்ட இந்த வேத வசனங்கள், இந்த பாடல்கள் தான். ஸோ உங்களோட என்கரேஜ்மெண்ட் தான். ஜோராக கிளாப் பண்ணினா தான் பிள்ளைங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். சரியா? உங்கள் பிள்ளைங்களும் இருக்கலாம், உங்கள் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்களும் இருக்கலாம். உங்களோட கரகோஷங்கள் தான் அந்த பிள்ளைங்களை என்கரேஜ்மெண்ட் கொடுக்கும். சரியா? தேங்க்யூ. தொடர்ந்து நம்ம பிகினர் பி செக்ஷன் பிள்ளைங்க வந்து ஒய்ஐ என்ற டான்ஸ் ஆட போகிறாங்க. வாங்க, பிகினர் பி செக்ஷன் வாங்க. சூப்பர், ஜோரா கிளாப் பண்ணலாமா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. மெமரி வேர்ட்ஸ். ரைட். சரி, மெமரி வேர்ட்ஸ் சொல்கிறவங்களா இல்லைங்க? கனெக்ட் வித் பிரேயர், கனெக்ட் வித் பிரேயர், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:17. Day 2 Connect with Bible. கர்த்தருடைய வசனமும் என்றென்றும் நிலைத்திருக்கும். 1 பேதுரு 1:25. Day 3 Connect with Parents. தகப்பனையும் தாயையும் கடவுள்வாயாக. யாத்ராகவும் 20:11. Day 4 Carnival by Church. போதகத்தை போய் நீதிமொழிகள் 2:17. Day 5 Carnival Prize. நான் உடனுக்குடன்
இருக்கிறேன் என்றால் இது 20. சூப்பர் சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. ஓகே, தொடர்ந்து நம்ம வந்து இன்டர் பி செக்ஷன் 10 கட்டளையிடுற சாங்ஸுக்கு டான்ஸ் ஆட போகிறாங்க. அவங்க பிள்ளைங்க ரெடி பண்ணிங்க டீச்சர். தொடர்ந்து அவங்க மெமரி வேர்ட் சொல்லுவாங்க. அடுத்தது இன்டர் ஏ செக்ஷன், உங்கள் பிள்ளைங்களை ரெடி பண்ணிங்க. சாத்தானுக்கு இருப்பிடம் என்ற பாட்டுக்கு அவங்க அழகாக டான்ஸ் ஆட போகிறாங்க. படித்தாலே வாழ்க்கை சமச்சோறு. 10 கட்டளை தேவன் கொடுத்தாரு, அதுக்கு கீழ்ப்படிந்தாலே வாழ்க்கை சமச்சோறு. ஐயாரே ஐயாரே ஒய்யாரே 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 ஐயாரே 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 ஐயாரே. என்னை என்று வேறு தெய்வம் இருக்க வேண்டாம், சுரூபங்களை கூட வணங்க வேண்டாம், நமத்தை வீணிலே வழங்க வேண்டாம், ஓய்வு நாளையும் ஆசரிக்கணும். ஐயாரே 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 ஐயாரே. தகப்பன் தாயை கனம் பண்ணணும், கொலையும் விபச்சாரம் செய்யாதிருக்கணும், களவும் பொய் சாட்சி சொல்லாதிருக்கணும், பிறன் பொருளை நீ இச்சியாதிருக்கணும். ஐயாரே 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 ஐயாரே. 10 கட்டளை தேவன் கொடுத்தாரு, அதுக்கு கீழ்ப்படிந்தாலே வாழ்க்கை சமச்சோறு. 10 கட்டளை தேவன் கொடுத்தாரு, அதுக்கு கீழ்ப்படிந்தாலே வாழ்க்கை சமச்சோறு. ஐயாரே 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 ஐயாரே. சூப்பர், ஜோரா கிளாப் பண்ணலாமா? சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்படியே மெமரி வேர்ட் சொல்லிட்டு போயிடுங்க. Day 1 connect with prayer. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏசாயா 55:6. Day 1 connect with prayer. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏசாயா 55:6. Day 2 connect with Bible. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1:1-2. Day 3 connect with parents. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடிப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனப்பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. எபேசியர் 6:2-3. Day 4 connect with church. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களால் விழித்திருக்கிறபடி, ஆனால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் அப்படி துக்கத்தோடு செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாது. எபிரேயர் 6:13. Day 5 connect with Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பும் தேவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவருக்கும் கூட இருப்பதாகும். ஆமென். 2 கொரிந்தியர் 13:14. சூப்பர் சூப்பர், கிளாப் பண்ணுங்க. ஓகே, இன்டர்வியூ பாய்ஸ் வாங்க. அடுத்து பிகினர் சி செக்ஷன், உங்க பிள்ளைகளை ரெடி பண்ணீங்க. ட்ரிங் ட்ரிங் சாங்.
பிகினர் சி செக்ஷன். சத்தானுக்கு இருப்பிடம் நரகமாம், நரகமாம், நரகத்துக்கு போவது பாவமாம், பாவமாம். சத்தானுக்கு இருப்பிடம் நரகமாம், நரகமாம், நரகத்துக்கு போவது பாவமாம், பாவமாம். அங்கு பயம் உண்டு, அங்கு வேதனை உண்டு, அங்கு கவலை உண்டு, எரியும் அக்கினியில் ஐயோ 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 சத்தம் உண்டு. காப்பாத்த யாரும் அங்கு வருவதில்லை, போனவங்க திரும்ப இங்கு வந்ததில்லை. சம்பளம் மரணமாம், அவ விட்டு விட்ட பரலோகம் போலாமா, போலாமா. பாவத்தின் சம்பளம் மரணமாம், அவ விட்டு விட்ட பரலோகம் போலாமா, போலாமா. அங்கு பயம் இல்லை, அங்கு வேதனை இல்லை, அங்கு கவலை இல்லை. இயேசுவோடு நீயும் நானும் என்ஜாய் 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 பண்ணு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, ஒசன்னா ஒசன்னா ஒசன்னா. Alleluia, alleluia, alleluia. Hosanna, Hosanna, Hosanna. சூப்பர் சூப்பர். ஜோரா கிளாப் பண்ணலாமா? பியூட்டிஃபுல்லா ஆனாங்கல்ல, அவ்வளவுதானா? வெரி குட். ரைட், மெமரி வேர்ட் சொல்ற பிள்ளைங்களா வந்துருங்க அப்படியே. தொடர்ந்து பிகினர் சி செக்ஷன் உங்க பிள்ளைங்களை ரெடி பண்ணீங்க. ட்ரிங் ட்ரிங் சாங். Day 1 connect with prayer. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏசாயா 55:6. Day 2 connect with Bible. சங்கீதம் 1:1-2. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கின்ற மனுஷன் பாக்கியவான். Day 3 connect with parents. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே வாழ்நாள் முழுவதும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதுக்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனப்பண்ணுவாயாக. ஏசாயா 55 எபேசியர் 6:2-3. Day 4 connect with church. உங்கள் நடத்துகிறவர்கள் உங்கள் நடத்துகிறவர்கள் அவங்கள் ஆத்மாக்களாக உத்தரவாதம் பண்ணுவார்கள். விழித்திருக்கிறபடியால் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு போதமாக இருக்க மாட்டாது. எபிரேயர் 13:17. Day 5 connect with Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவான அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். 1-2 கொரிந்தியர் 13:14. குட், கிளாப் பண்ணுங்க. பிகினர் சி செக்ஷன் வாங்க. அது தொடர்ந்து பிரைமரி பி செக்ஷன் ரெடியா இருங்க. பிரைமரி பி செக்ஷன் UNME 5G சாங்ஸ்க்கு ரெடியா இருங்க உங்க பிள்ளைங்கள. Hello, tring 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 Jesus. Tring 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 tring. Hello, tring 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 Jesus. Happy-ஆக இருந்தால் tring tring. Sad-ஆனா tring tring. பயம் வந்தால் tring tring. இயேசுவுக்கு உடனே tring tring. Happy-ஆக இருந்தால் tring tring. Sad-ஆனா tring tring. பயம் வந்தால் tring tring. இயேசுவுக்கு உடனே tring tring.
problem. No, 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 no. Busy ஆயிடும் இல்லவே இல்லை. Not reachable. No, 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 no. Switched off என்ற ப்ராப்ளமே இல்லை. Network problem. No, 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 no. Busy ஆயிடும் இல்லவே இல்லை. Not reachable. No, 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 no. Switched off என்ற ப்ராப்ளமே இல்லை. நோக்கி கூப்பிட்டா உடனே பதில் வருமே. என்ன கூப்பிட்டா உடனே சொல்லுவேன். அவரை நோக்கி கூப்பிட்டா உடனே பதில் வருமே. என்ன கூப்பிட்டா உடனே சொல்லுவேன். பிரைமரி பி செக்ஷன் வாங்க. யூஎன்பி 5G செலினா, நந்தினி, லியாஸ்ரீ அண்ட் டீம் வாங்க. ஓகே, UNB 5G, UNB 5G, இயேசுவோடு வாழப் போற ஈடாடு 5G, UNB 5G, UNB 5G, இயேசுவோடு வாழப் போற ஈடாடு 5G. வாட்ஸ்அப்ப பார்த்து பார்த்து வேஸ்ட் ஆகல, ஃபேஸ்புக்க பார்த்து பார்த்து ஃபேக் ஆகல. வாட்ஸ்அப்ப பார்த்து பார்த்து வேஸ்ட் ஆகல, ஃபேஸ்புக்க பார்த்து பார்த்து ஃபேக் ஆகல. ஃப்ரீ ஃபயர் ஆடல, பச்சையோ ஆடல, இயேசுவோடு வாழப் போற 5G தான். எப்போது அவரோட பிள்ளைதான். ஃப்ரீ ஃபயர் ஆடல, பச்சையோ ஆடல, இயேசுவோடு வாழப் போற 5G தான். எப்போது அவரோட பிள்ளைதான். UNB 5G, UNB 5G, இயேசுவோடு வாழப் போற ஈடாடு 5G, UNB 5G, UNB 5G, இயேசுவோடு வாழப் போற ஈடாடு 5G. ஆதாம போல நாடு அவுட் ஆகல, ஏவாள போல நாடு ஏமாறல. ஆதாம போல நாடு அவுட் ஆகல, ஏவாள போல நாடு ஏமாறல. ஓடியும் போகல, ஒழிஞ்சும் போகல, இயேசுவோடு பேசுகின்ற 5G தான். எப்போது அவரோட பிள்ளைதான். ஓடியும் போகல, ஒழிஞ்சும் போகல, இயேசுவோடு பேசுகின்ற 5G தான். எப்போது அவரோட பிள்ளைதான். UNB 5G, UNB 5G, இயேசுவோடு வாழப் போற ஈடாடு 5G, UNB 5G, UNB 5G, இயேசுவோடு வாழப் போற ஈடாடு 5G. சூப்பர் சூப்பர், ஜோரா கிளாப் பண்ணுங்க. ரைட், மெல்ல மெமரி வேர்ட் சொல்றவங்க நில்லுங்க, வசனம் சொல்றவங்க நில்லுங்க. நாள் 1 கனெக்ட் வித் பிரேயர். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார். யாக்கோபு 5:4-8. 4:2 கனெக்ட் வித் பைபிள். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சியே ஜீவ வழி. நீதிமொழிகள் 6:23. 3 கனெக்ட் வித் பேரண்ட்ஸ். பிள்ளைகளே, உங்கள் பெற்றார்க்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. 4 கனெக்ட் வித் சர்ச். கர்த்தரியே ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். சங்கீதம் 6:22. 4:5
கனெக்ட் வித் கிறிஸ்ட். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. Day 1 Connect with prayer. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். யாக்கோபு 4:8. Day 2 Connect with Bible. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. நீதிமொழிகள் 6:23. Day 3 Connect with Parents. பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. Day 4 Connect with Church. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். சங்கீதம் 122:1. Day 5 Connect with Christ. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. 1 யோவான் 1:3. First day Connect with prayer. தேவனிடத்தில் சேருங்கள், அப்போது அவர் உங்களிடத்தில் சேருவார். யாக்கோபு 4:8. Day 2 Connect with Bible. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போத சாட்சி ஜீவ வழி. நீதிமொழிகள் 6:23. Day 3 Connect with Parents. பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. Day 4 Connect with Church. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர் சொல்லும்போது மகிழ்ச்சியாக இருந்தேன். சங்கீதம் 122:1. Day 5 Connect with Christ. எங்களுடைய ஐக்கியம் என்பது எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. 1 யோவான் 1:3. நாள் 1 Connect with prayer. தேவனிடத்தில் சேருவேன், அவர் உங்களிடத்தில் சேருவார். யாக்கோபு 4:8. ஓகேம்மா, குட், தேங்க்யூ. கிளாப் பண்ணுங்க, ஜோரா கிளாப் பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை கொடுக்குறதா நம்ம சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. ஸோ அதற்காக நம்ம பாஸ்டர் அவங்ககிட்ட தொடர்ந்து பண்ண போகிறோம். அதை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிகள் இருக்குது, கண்டினியூ பண்ணி வெயிட் பண்ணுங்கள். அதை தொடர்ந்து உங்களுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இருந்து அதெல்லாம் பெற்றுக்கொண்டு செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ரைட், பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகளை மட்டுமாய் அமர்ந்து பார்த்தவங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இப்பொழுது ரொம்ப முக்கியமான நேரம். கொஞ்சம் பிள்ளையெல்லாம் உட்கார வைங்கம்மா. டீச்சர்ஸ் கொஞ்சம் பிள்ளைகளை உட்கார வைங்க, அப்படியே உட்கார வைங்க. ஒரு 10-15 நிமிடம் நம்மத்தில் ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை நம்ம வேதத்திலிருந்து கேட்க இருக்கிறோம். இந்த நாளிலும் விசேஷித்த விருந்தினராக நூம்பல் பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற குட் லைஃப் ஏஜி சபையினுடைய தலைமை போதகர் ரெவரண்ட் சாம் செந்தில் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்கள் வேதத்திலிருந்து சில ஆலோசனைகளை பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் தேவையான சில ஆலோசனைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வாங்க. டீச்சர்ஸ் கொஞ்சம் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணவங்களை அன்பாக கேட்குறேன். எல்லாம் நல்லா கரங்களை தட்டி பாஸ்டர் அவர்களை வரவேற்போமா? நல்லா கையை தட்டி வெல்கம் பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட பாஸ்டர் ஆழ்விநகர் பாஸ்டர் அவர்கள் இந்த வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். அவர் மூலியமாக ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக இந்த சபையாருக்கும் தேவனுக்கும் நான் நன்றி சொல்லி கொஞ்ச நேரம் கண்களை மூடி நாம் ஜோமனும். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆண்டவர் அடையனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜோமனுகிறோம். அப்பா, தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபமுனுகிறோம். அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. கேக்குதுங்களா?
ஆமென், அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்ல சின்ன பிள்ளைங்களாம் நல்ல அழகா சூப்பராக டான்ஸ் ஆனாங்க. எல்லாம் நீங்களே கை தட்டிங்க, எல்லாம் நல்ல டான்ஸ் ஆன பிள்ளைகளுக்காக. ஆமென், அல்லேலூயா. ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம். யாராவது ஒருத்தர் வாசிப்பீங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 27, 28ஆம் வசனத்தை மாத்திரம் யாராவது ஒருத்தர் வாசிப்போம். சரி, ஓகே, நானே வாசிக்கிறேன். திரளான கூட்டமாய் ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்ரீயும் அவளுக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுகுங்கள். இந்த வார்த்தையை மாத்திரம் நான் தியானிக்கும் பொழுது பாஸ்டனை கூப்பிட்டாங்க. நீங்கள் தான் வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த இடத்துல கூட பாருங்களேன், பெற்றோராகிய உங்களுக்கு முதல் காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நம்ம எல்லாமே பார்ப்போம், அநேகர் இடத்துல டிவியை போட்டு இயேசுவை சிலுவையில் அறைய காட்சியை பார்க்கும் பொழுது நம்ம எல்லோரும் கண்ணிலேருந்து தண்ணி வரும். யாருக்கெல்லாம் தண்ணி வந்தது? கண்ணிலேருந்து இயேசுவை சிலுவையில் அறையும் போது தண்ணி வரும். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்மா, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்க. பெற்றோராகிய நீங்கள் கவனமாக இருக்கிற காரியத்தை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் இந்த உலகம் படும் மோசமாக போய் கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த சபையில் விபிஎஸ் நடத்தும் போது கிட்டத்தட்ட 120க்கு மேலே இருக்கல. ஃபஸ்ட்டு 125 பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. இந்த சபையை சேர்ந்த பிள்ளைகள் 20-25 பிள்ளைகள் தான் இருப்பாங்க. மீதி எல்லாம் 100 பிள்ளைகளுக்கு மேலே வெளியில் இருக்கிற பிள்ளைகள் வந்திருக்காங்க. நல்ல கவனிங்க இருங்க. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமை சகோதரனே, சகோதரியே, இந்த பிள்ளைகளை பெற்ற தாய்மார்களே, வேதம் அழகாக சொல்லியிருக்கிறது, இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்தில் பிள்ளைகளை தாக்கும்படியாக பிசாசு அநேக காரியங்களை, இந்த பிள்ளைகளை அழிக்கும்படியாக ஃபோன், பலவிதமான இந்த கெஞ்சா, குடி, அநேக காரியத்தை, பாவத்தை இந்த பிள்ளைகளுக்கு திணிக்கும்படியான காரியங்கள் இருக்கிறது. அதனால் பெற்றோராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக அழ வேண்டும். எதற்காக அழ வேண்டும்? என் பிள்ளைகளுக்காக நான் ஏன் அழ வேண்டும் அப்படி சொல்கிறீங்களா? இல்லை, உங்கள் பிள்ளைகள் 3 காரியத்தில் நல்லா இருக்கணும். 3 காரியத்தில் நல்லா இருக்கணும். 1, தேவன் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வாதமாகவும் செழிப்பாகவும் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. எதுக்கு தெரியுமா அழகணும்? இந்த உலகத்தில் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் ஆசீர்வாதமும் செழிப்பாகவும் இருக்க வேண்டும். ஏன் ஆசீர்வாதமாக இருக்குன்னா, இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் என்று ஒன்று உண்டு. அது யாரத்தில் இருக்குன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஏனென்றால் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். 2வது பார்க்கும் பொழுது, 2வது எதற்கு ஆண்டவர் விரும்புகிறார் பார்க்கும்போது, நம் பிள்ளைகள் நல்ல ஈவுகளை கொடுக்கும்படியாக. இந்த உலகத்தில் நம்ம பெற்றெடுத்து வளர்கிற பிள்ளைகள் நல்ல ஈவுகள்னா நல்ல காரியங்கள், நல்ல சுபாவங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தைகள் இப்படி வளர வேண்டும். நல்லா குணங்களேன். ஒரு மனிதனுக்கு நல்ல குணங்கள் இருந்தால் தான் அவன் நல்லா இருக்க முடியும். அவனுக்குள்ள கெட்ட குணங்கள், தீய குணங்கள் இருக்கும் பொழுது அந்த பிள்ளை ஒழுங்காக வளராது. நல்லா குணங்களேன். நாம தான் நம்ம பிள்ளைகளுக்கு முன் உதாரணமாக இருக்கும். எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து முன் உதாரணமாக இருக்கிறார். ஏனென்றால் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிடாபத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போ நன்மையான ஈவு யார் தருவார்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நன்மையான ஈவை உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். 3வது காரியம் சொல்லுகிறேன் பாருங்க, ஆவிக்குரிய நித்திய வாழ்க்கையை விரும்ப வேண்டும். நல்லா கேளுங்க. இது என்னங்க ஆவிக்குரிய வாழ்க்கை? இது ஆவிக்குரிய வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை என்பது பார்க்கும்போது சபை. இந்த பகுதியில்
இந்த சபை இருக்கிறது, பெத்தேல் ஏஜி சபை. இந்த சபைக்குள்ள என்ன தெரியுமா இருக்கு? இந்த சபையில் என்ன தெரியுமா இருக்கு? சபைக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த சபைக்கு பிள்ளைகள் வரும்பொழுது நல்ல ஒழுக்கத்தை ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். தேவ பிள்ளைகள் இங்கு வருகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கமும் நல்ல காரியங்கள் நல்ல ஆலோசனைகளையும் நல்ல வார்த்தைகளும் கொடுத்து இந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்க இந்த இந்த பெத்தேனியா சபை உதவுகிறது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் அழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நான் நிற்கிறதுக்கு காரணம் எங்கள் அம்மா. ஏன் சொல்கிறேன்னா, எங்கள் அம்மா நான் கிட்டத்தட்ட 18-19 வயசில் நான் ஒரு குடிகாரனாக இருந்தேன். என்னடா 18-19 வயசில் குடிகாரனா? ஆமாம், நான் குடிச்சிட்டு நான் ஊரை சுற்றிட்டு இருந்த பையன்தான். எங்கள் அம்மா என்னை நினச்சி இந்த நியூ இயர்லாம் வருது தெரியுமா? இந்த நியூ இயர்லாம் வரும் பொழுது எங்கள் அம்மா என் பின்னாடியே தான் இருப்பாங்க. இதே மாதிரி இடம்தான், என்னை சுற்றி எங்கள் அம்மா என் பின்னாடி தான் இருப்பாங்க. நான் ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு சண்டை போட்டுக்கிட்டு அப்படி தான் இருந்தேன். ஆனால் என் வாழ்க்கையை மாற்றும்படியாக என் தாயாருடைய கண்ணீர் ஜபமும் என் வாழ்க்கையை மாற்றினது. இன்றைக்கு நான் உங்கள் முன்பாக ஒரு போதகராக ஒரு ஊழியக்காரனாக நிற்கிறேன். எனக்கு திருமணமாகி ஒரு மனைவி 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஏன் சொல்கிறேன்னா, வாழ்க்கையை தேவன் விரும்புகிறபடி வாழும்படியாக பெற்றோராகிய நீங்கள் தான் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல முன் உதாரணமாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இந்த சபைக்கு அனுப்பும்போது நிச்சயமாகவே இந்த சபை உங்கள் பிள்ளைகளை நல்ல ஒழுக்கத்திலும் நல்ல திறமைகளினாலும் நல்ல தாளந்துகளாலும் வர வைக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. நல்ல நம்ம முதலாவது உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் கர்த்தரை தேட வேண்டும். பெற்றோராகிய உங்களுக்கு சொல்லுகிற முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடு தேவனை தேடும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் விரும்புகிற காரியத்தை உங்கள் பிள்ளைகள் செய்து முடிப்பார்கள். ஏனென்றால் எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் அம்மா என் பிள்ளை இப்படி இருக்கிறப்பா, என் பாவத்தில் அநியாயத்தில் இப்படி என் பிள்ளை சிக்கிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் வேதனையோடு சபைக்குள்ளே வந்து அழுது ஜெபம் பண்ணுவாங்க. அழுது ஜெபம் பண்ணும் போது என் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் என்ன என் குடி பழக்கிறது முதலாவது மாற்றினார். 2வது, நான் +2 முடிச்சுட்டு வேலை வெட்டிக்கு போகாத இருந்த 8 வருஷமாக வேலைக்கு போகல. என் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி எனக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்தார். கவர்மெண்ட் வேலைன்னா என்ன தெரியுமா? ஒயின் ஷாப்பில் வேலை கொடுத்தார். இங்கே தான் விட்டுட்டு வந்தேன், குடியை விட்டுட்டு வந்தேன், ஒயின் ஷாப்பில் வேலை கொடுத்தேன். ஆனால் ஒயின் ஷாப்பில் வந்து நான் குடிக்காமல் வாழ்ந்தேன். ஏனென்றா எனக்குள்ள இயேசு இருந்தார். நம்புறீங்களா? நமக்குள்ள இயேசு இருக்கும் பொழுது நாம் எந்த இடத்துலையும் உண்மையாக வாழ முடியும். ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் இயேசு உன் பிள்ளைகளுக்கு வரும் பொழுது நிச்சயமாகவே என்னை போல உன் பிள்ளைகள் மாற நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த ஒளிநாடாவை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதரனே, அருமை சகோதரியே, வேதம் அழகாய் சொல்லியிருக்கிறது, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுவுங்க. நிச்சயமாகவே தேவன் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அவர் அளவுள்ள தேவனா இருக்கிறார். ஏன் தெரியுமா அழுவ சொன்னாரு? இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய கொண்டு போகிறார்கள். எங்க கொண்டு போறாங்க? சிலுவையில் அறைய கொண்டு போறாங்க. எதுக்கு தெரியுமா? இந்த முழு உலகத்துடைய பாவத்திற்காக அவர் ரத்தம் சிந்தும்படியாக, அவர் சிலுவையிலே அறையும்படியாக அவரை கொண்டு போகிறார்கள். ஏன் தெரியுமா? நான் சொல்லுகிறேன் பாரு, உங்களுக்காக உங்கள் பாவங்களை அவர் நிவர்த்தி செய்யும்படியாக ஜீவ பலியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில மரணத்தை சகித்தார். எப்படி தான் அடிச்சாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை? அவர் கன்னத்தில் அறைந்தார்கள், விழாவிலே குத்தினார்கள், அவர் தலையில முள்மூடி சூட்டினார்கள், அவரை நிர்வாணமாய் மாற்றினார்கள். எதற்காக தெரியுமா? நீங்க நல்லா இருக்கணும், உன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், உங்க வாழ்க்கையில நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்று இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார். இந்த ஒளிநாடாவை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதரனே, அருமை சகோதரியே, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உன் வாழ்க்கையில நீ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும்
உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக ஆண்டவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து மறுபடியுமாக இந்த பூமிக்கு வரப்போகிறார். இந்த பூமிக்கு வரும் பொழுது ஆண்டவர் நித்திய வாழ்வை உங்களுக்கு கொடுக்கிறார். ஒரே ஒரு வசனம் இருக்கிறது, நித்திய வாழ்வு என்று சொல்லும் பொழுது ஒரே ஒரு வசனம், சங்கீதம் 128:5-6 நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 128:5-6. கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை காண்பாய். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது ஆண்டவர் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் இஸ்ரவேல் உண்டான சமாதானத்தையும் தேவன் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்க வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you, Pastor. தொடர்ந்து நம்ம மத்தியில் ஜூனியர் ஏ செக்ஷன் பிள்ளைங்க அருமையாக ஒரு டான்ஸுக்கு ஆட போகிறாங்க. வி ஆர் கிறிஸ்ட் 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 ஜென்ரேஷன் என்ற தீம் சாங்ஸுக்கு ஆட போகிறாங்க. வாங்க. We are Christ, Christ generation. Jesus, Jesus generation. We are Christ, Christ generation. Jesus, Jesus generation. நாங்கள் கிறிஸ்து இயேசுவின் சந்ததிகள். கிறிஸ்து இயேசுவின் சந்ததிகள். நாங்கள் கிறிஸ்து இயேசுவின் சந்ததிகள். கிறிஸ்து இயேசுவின் சந்ததிகள். உம்மை உயர்த்தி பாடி நடனமாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். உம்மை உயர்த்தி பாடி நடனமாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஜெபத்தினாலும் ஓடு நான் பேசுவேன், வேதத்தால் என்னோடு நீர் பேசுவீர். ஜெபத்தினாலும் ஓடு நான் பேசுவேன், வேதத்தால் என்னோடு நீர் பேசுவீர். உம் சத்தம் கேட்பேன், அர்ப்பணிப்பேன். உமக்கு சொந்தமாய் உமக்கு பிரியமாய் வாழ்நாளெல்லாம் இருப்பேன். உம் சத்தம் கேட்பேன், அர்ப்பணிப்பேன். உமக்கு சொந்தமாய் உமக்கு பிரியமாய் வாழ்நாளெல்லாம் இருப்பேன். J-E-S-U-S, Jesus is my Lord. J-E-S-U-S, Jesus is my boss. J-E-S-U-S, Jesus is my friend. சர்ச்சுக்கு தவறாமல் நான் செல்லுவேன், எங்க பாஸ்டர் சொல்லுக்கு கீழ்ப்படிவேன். சர்ச்சுக்கு தவறாமல் நான் செல்லுவேன், எங்க பாஸ்டர் சொல்லுக்கு கீழ்ப்படிவேன். பெற்றோரை மதிப்பேன், எதிர்த்ததில்லை. இயேசுவை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுவேன், பரலோகம் சென்றிடுவேன். பெற்றோரை மதிப்பேன், எதிர்த்ததில்லை. இயேசுவை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுவேன், பரலோகம் சென்றிடுவேன். J-E-S-U-S, Jesus is my Lord. J-E-S-U-S, Jesus is my boss. J-E-S-U-S, Jesus is my friend. சூப்பர் சூப்பர் சூப்பர். பிரைமரி சி செக்ஷன் மெமரி வேர்ட் சொல்கிறவங்க வாங்க. அவங்கள தொடர்ந்து பிரைமரி சி செக்ஷன் இயேசுவோட சந்நிதி என்ற பாட்டுக்கு ஆர்டர். பிள்ளைங்களும் ரெடியாக இருங்க. Day 3 connect with parents. பிள்ளைங்களே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயமே. எபேசியர் 6:1. Day 1 connect with prayer.
தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். யாக்கோபு 4:8. டே 2 கனெக்ட் வித் பைபிள். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. நீதிமொழிகள் 6:23. டே 3 கனெக்ட் வித் பேரண்ட்ஸ். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. டே 4 கனெக்ட் வித் சர்ச். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகலாம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். சங்கீதம் 122:1. டே 5 கனெக்ட் வித் கிரைஸ்ட். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. 1 யோவான் 1:3. சூப்பர், ஜோரா கிளாப் பண்ணுங்க. வெரி குட். சரி, அப்படியே டான்ஸ். ரைட். இயேசுவோட சந்ததி, அதனால நான் பாடுவேன். நான் இயேசுவோட சந்ததி, அதனால நான் ஆடுவேன். நான் இயேசுவோட சந்ததி, அதனால நான் பாடுவேன். நான் இயேசுவோட சந்ததி, அதனால நான் ஆடுவேன். ஜிகிலி 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 ஆடி பாடு தம்பி. ஜிகிலி 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 ஆடி பாடு தம்பி. அப்பா என்ன தொடரும் போது சைலண்ட் ஆகிறார், அவரான என்ன பார்த்து பயந்து ஓடுறார். அப்பா என்ன தொடரும் போது சைலண்ட் ஆகிறார், அவரான என்ன பார்த்து பயந்து ஓடுறார். அதனால நான் பாடுவேன், அதனால நான் ஆடுவேன், அதனால நான் பாடுவேன், அதனால நான் ஆடுவேன். ஜிகிலி 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 ஆடி பாடு தம்பி. ஜிகிலி 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 ஆடி பாடு தம்பி. குட், சூப்பர் சூப்பர், ஜோரா கிளாப் பண்ணுங்க. ரைட், மெல்லமா இறங்கிடுங்க. ஜூனியர் ஏ செக்ஷன் வாங்க. மெமரி வேர்ட் சொல்கிற பிள்ளைங்க. தொடர்ந்து நம்ம மத்தியில் அழகான ஒரு ஸ்கிட்டு, கேப்ரியல் அண்ட் மாடர்ன் மரியாள். ஸோ அப்படின்றது இன்டர் அண்ட் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து நடத்த போகிறாங்க. டே 1 கனெக்ட் வித் ப்ரேயர். என் முகத்தை தேடுகள் என்று சொன்னேன், இம்முடைய முகத்தை தேடுகள் தேடுவேன் கத்தாரே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. சங்கீதம் 27:8. டே 2 கனெக்ட் வித் பைபிள். இப்போது கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவர், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரின் உமது இந்த நல்விசேஷங்களை அடியாளுக்கு இந்த நல்விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினேன். 2 சாமுவேல் 7:28. டே 3 கனெக்ட் வித் பேரண்ட்ஸ். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறர் இடத்திலும் அன்பு கூறுவாயாக. மத்தேயு 19:19. டே 4 கனெக்ட் வித் சர்ச். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாக சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். எபிரேயர் 13:7. தேங்க்யூ. டே 1 டைட்டில் கனெக்ட் வித் ப்ரேயர். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடம் சொல்லிற்று. சங்கீதம் 27:8. டே 2 டைட்டில் கனெக்ட் வித் பைபிள். இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல்விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். எபிரேயர் 2 சாமுவேல் 7:28. டே 3 டைட்டில் கனெக்ட் வித் பேரண்ட்ஸ். உம் தகப்பனையும் உம் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. டே 4 டைட்டில் கனெக்ட் வித் சர்ச். வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நன்றாக சிந்தித்து அவர்களுடைய நடக்கையின் முடிவில் நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். எபிரேயர் 13:7. டே 5 டைட்டில் கனெக்ட் வித் கிரைஸ்ட். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடன் ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். 1 கொரிந்தியர் 1:9. தேங்க்யூ.
டே 1 கனெக்ட் வித் ப்ரேயர். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தை தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடம் சொல்லிச்சு. சங்கீதம் 27:8. டே 2 கனெக்ட் வித் பைபிள். இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தை சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷத்தை வாக்குத்தத்தம் பண்ணினீர். 2 சாமுவேல் 7:28. டே 3 கனெக்ட் வித் பேரண்ட்ஸ். உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிற இடத்திலும் அன்பு கூறுவாயாக. மத்தேயு 19:19. டே 4 கனெக்ட் வித் சர்ச். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்கள் நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாக சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். எபிரேயர் 13:7. டே 5 கனெக்ட் வித் கிரைஸ்ட். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். 1 கொரிந்தியர் 1:9. சூப்பர், ஜோரா கிளாப் பண்ணுங்க. அவ்வளோதானா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, ஒரு நல்ல ஸ்கிட்டு பார்க்க போகிறோம். கேப்ரியல் அண்ட் மாடர்ன் மரியாள் என்ற தலைப்பில் ஒரு அழகான ஸ்கிட்டு நம்மளுக்கு வந்து இன்டர் அண்ட் சீனியர் கேர்ள்ஸ் பண்ண போகிறாங்க. அதை தொடர்ந்து சின்ன கதை ஒன்று சொல்ல போகிறேன்றதுக்கு ஒரு சீனியர் கேர்ள்ஸ் ஒரு டான்ஸ் ஆட போகிறாங்க. ஏசு பிறப்பதற்கு தன்னை அர்ப்பணித்த மரியாளை நம்ம வேதத்தில் பார்த்துருக்கோம். அதே இந்த காலத்தில் இருக்கிற மரியாள் கிட்ட கேப்ரியல் தூதன் வந்து இந்த ஏசப்பா பிறப்பதற்காக அர்ப்பணிக்கிறதுக்கு கேட்குறப்ப அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க நம்ம இப்போ இந்த கதையில் பார்க்க போகிறோம். ஏஞ்சல், ஏம்மா ஏஞ்சல், எங்கம்மா போனேன்? ஃபஸ்ட்டாச்சும் பைபிள் வச்சு திருந்திட்டு இருந்தா, ஜபம் பண்ணிக்கிட்டு. இப்போ என்னடானா ஃபோனை கைமாவே திரியிறா. எங்கே தான் போனானே தெரில. வீடு குப்பையாக இருக்குது, நானே பெருக்கிறேன். நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடலாம், அட்லீஸ்ட் மேரேஜுக்காச்சும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடலாம். பேபி என்னப்பா நீங்கள் பெருக்கிட்டு இருக்கீங்க? சரி பெருக்குங்க பெருக்குங்க. ஏம்மா வீட்டை தான் பெருக்கல, பசிக்கு சோறியா போடு. போடு. சொல்லுங்க பேபி சொல்லுங்க. ஏம்மா ஏம்மா இருமா சோற குழம்பு ஊற்ற சொன்னா தயிர் தான் ஊத்துற. இதை எடுத்துட்டு வர இருங்கப்பா. ஏம்மா இருமா தண்ணியா ஊத்துறேன். எனக்கு சோறே வேணாம், நீயே வச்சுக்கோ புடி. பேபி ஃபோனில் வேறு சார்ஜர் இல்லை. நான் ஃபோன் சார்ஜர் போட்டு அப்புறமா கால் பண்ணுறேன். 30% தான் சார்ஜர் இருக்குது. சரி போய் சார்ஜர் போட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போடுவோம். ஏஞ்சல் ஏஞ்சல். யார் நீங்கள்? பூட்டின வீட்டுக்குள்ளே எப்படி வந்தீங்க? நான் தான் காபியல் தூதர். எங்கள் அப்பா கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச நகையை திருடிட்டு போகலான்னு வந்திருக்கீங்களா? ஏசப்பா மேலே பெரிய திட்டத்தை வச்சிருக்காருமா. என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே? முன்னாடியாச்சும் நான் பைபிளும் கையுமா சுற்றிட்டு இருந்தேன். என்கேஜ்மெண்ட் ஆனதுலேருந்து நான் ஃபோனும் கையுமா தானே சுற்றிட்டு இருக்கேன். 3 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா வச்சு யோசிச்சிருப்பேன். ஆனால் இப்போ எனக்கு ஹனிமூன் போகிற வேலை இருக்குது, வெக்கேஷன் போகிற வேலை இருக்குது. இல்லை என்னால் முடியாது. சாரா, உனக்கு ஒன்று தெரியுமா சாரா? என்னாச்சு? இப்போலாம் வந்து மேக்கப் செட்டு செம்ம ரேட்டு. ஒரு ஐப்ரோ பென்சில் எடுத்தேன், அது 4000 ரூபான்ட்டாங்க. லிப்ஸ்டிக்கு 6000. போன வாரம் மேக்கப் பண்ணுறதுக்கு பியூட்டி பார்லர் போனேன் பாரு, 10000 வாங்கிட்டானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில, ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு. போடுற சீன்லாம் போடல, என்னை வந்து ஆண்டவர் அவ்வளோ அழகாக படிச்சிருக்காரு. ஓகேயா? உங்கள் அம்மா அப்பாவே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நீ ஏன் அவங்க காசை எப்படி வேஸ்ட் பண்ணுற? கஷ்டத்தெல்லாம் பார்த்தா முடியுமா? நான் அடுத்த வாரம் வேறு மிஸ் சென்னை காம்படிஷன் வேறு போகிறேன். அதுக்கெல்லாம் வந்து இந்த ஐப்ரோ பென்சில் இந்த காஸ்ட்லியாக வாங்கி போட்டால் தான் நல்லாயிருக்கும். சரி விடு, நாளைக்கு காலைல ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது, 10 o'clock வந்துரு. 10 மணிக்கா? எத்தனை மணிக்கு முடியும்? 12 o'clock ஆகிடும். 12 o'clock ஆயிருமா? ஐயோ வெயில் வந்துருமே. வெயிலெலாம் என்னாலாம் இருக்க முடியாது, என்னோடய ஃபேஸ் ரொம்ப டேன் ஆயிரும். நான்லாம் வரமாட்டேன். ஓகேயா? நான் இங்கே லைவில் பார்த்துக்கிறேன் ஃபாஸ்டிங் ப்ரேயரு. ஓகேயா? வெயிட் வா பண்ணு. பாய் பாய். பா ரொம்ப டயர்டாக இருக்கு. கிருபை பெற்றுள்ள லிபி. யாரு இவ்வளோ அழகாக இருக்கீங்க? நீங்களாம் மிஸ் இந்தியா காம்படிஷன்லாம் போனீங்கன்னா நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவீங்க போல.
ஏசுபா மேலே பெரிய திட்டத்தை வச்சிருக்காருமா. பெரிய திட்டத்தை வச்சிருக்காரு. ஒருவேளை மிஸ் வேர்ல்ட் ஆக்கிடுவாரோ? மரியாள் எப்படி ஏசுபா வெளிப்படுத்தினாங்களோ அதே மாதிரி உன் மூலியமா நீ ஏசுபா வெளிப்படுத்துமா. ஏசப்பாவை வெளிப்படுத்தணுமா? நான் என்னோட அழகை தான் வெளிப்படுத்தணும்னு நினச்சா நீங்கள் என்னடானா ஏசப்பா போய் உலகத்துக்கு போய் வெளிப்படுத்த சொல்கிறீங்க. என்னாலாம் முடியாது. நான் வேணா நான் மிஸ் இந்தியா ஆகிட்டேன்னா என்னை பேட்டி எடுக்க வருவாங்க. அவங்க கிட்ட வேணா நான் ஏசப்பாவை பற்றி சொல்கிறேன். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் கஷ்டத்துலையும் நஷ்டத்தையும் வியாதியிலும் இருக்காங்க. நீ அவங்கள பற்றி ஏசப்பா பற்றி சொல்ல வேணாமா? ஐயோ புரிஞ்சுக்கோங்க தூதரே, இந்த 5 வருஷம் நான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். நான் மிஸ் சென்னை, மிஸ் தமிழ்நாடு, மிஸ் இந்தியா, மிஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே போயிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னன்னா ஏசப்பா போய் வெளிப்படுத்த சொல்கிறீங்க. என்னாலாம் முடியாது. ஏசப்பாக்கு நீ ஒன்று ஒப்பு கொடுத்தீங்கன்னா மற்றவங்களால உன்னை ஆசீர்வதிப்பாங்கம்மா. அதெல்லாம் முடியாது தூதரே, புரிஞ்சுக்கோங்க. என்னாலாம் பண்ண முடியாது. அதுக்கு வேற யாராவது பார்த்துக்கோங்க. டென்ஷன் எப்போ பார்த்தாலும் டென்ஷன். பக்கத்து வீட்டுக்காரியானா 3 மாடி அடுக்கு வீடு கட்டிட்டா. எதிர்த்த வீட்டுக்காரி ஒரு கார் வாங்கிட்டா. இந்த ஒரு கார் வச்சுன்னு எவ்வளோ சீன் போடுறாளுங்க. இங்கே பக்கத்தில் இருக்கிற கடை கூடவே கார்லேயே போகிறா, கார்லேயே ஒரு ஐஎஸ் பாயின். எப்படியாச்சும் இவங்க கிட்ட பணக்காரங்களாக்குங்க. கிருபை பெற்றவளே ஜெனி. கிருபை பெற்றவளா? நீங்கள் யாரு? நான் தான் காபியல் தூதர். நானே வாடகை வீட்டில் இருக்கிறேன். என்ன போயிட்டு கிருபை பெற்றோலேன்றீங்களே. எதிர்த்த வீட்டுக்காரி 3 மாடி அடுக்கு வீடு கட்டியிருக்கா. அவளை கிருபை பெற்றோலேன்லாம். பக்கத்து வீட்டுக்காரி ஒரு கார் வாங்கியிருக்கா. அவளை போயிட்டு கிருபை பெற்றோலேன்லாம். என்ன போயிட்டு கிருபை பெற்றோலேன்றீங்களே. நானே வாடகை வீட்டில் இருக்கேன். ஏசுபா மேலே பெரிய திட்டத்தை வச்சிருக்காருமா. திட்டம் ஒரு ஆள் வீடு கட்டி தரப்போறாரா? மரியாள் எப்படி ஏசுபா வெளிப்படுத்தணும் அதே மாதிரி உன் மூலியமா நீ ஏசுபா வெளிப்படுத்துமா. சாரி, நீங்கள் வேற யாராச்சும் போய் பார்த்துக்கோங்க. சோத்தரிக்கும் கத்தாவே உண்மை துதிக்கிறோம் ஏசப்பா. இந்த நாள் நல்லபடியாக போனதுக்காக ஆசீர்வதித்ததுக்காக ரொம்ப நன்றி ஏசப்பா. நீங்கள் என் மேலே என்ன சித்தம் வச்சுருக்கீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேற்றுவீங்க ஏசப்பா. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன். கிருபை பெற்றவளே ஜோன். நீங்கள் யார் சொல்லுங்கள்? நான் தான் காபியல் தூதர். சொல்லுங்கள். ஏசப்பா மேலே பெரிய திட்டத்தை வச்சிருப்பாரு. மரியாதை எப்படி ஏசுபா வெளிப்படுத்தணும் அதே மாதிரி உன் மூலியமா நீ ஏசுபா வெளிப்படுத்துமா. நான் இப்போ தான் ப்ரேயர் பண்ணேன், அதுக்குள்ளே நடந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உன்னை நீ ஒப்பு கொடுத்தினா தேவ சித்தத்துக்கு ஒன்று ஆசீர்வதிப்பாங்கம்மா. நான் தான் காபியல் தூதர். இன்னைக்கு நம்ம 4 பெண்களை பற்றி பார்த்தோம். முதல் பெண் கல்யாணம் இருக்குன்னு சொல்லிட்டு தேவசித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வரல. 2வது பெண் 2 பேர் தன்னை வெளித்தட்ட தாண்டி ஏசுபா வெளித்தட்ட வரல. 3வது பெண் பண ஆசையால் தன்னை வெளிப்படுத்த வரல. 4வது பெண் தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. அதே மாதிரி நீங்களும் ஏசுபா இதயத்தில் சுமந்து நீங்களும் ஏசுபா வெளி கொடுங்க. குட், தேங்க்யூ, சூப்பர். கிளாப் பண்ணலாமா? ஒரு நல்ல சத்தியத்தை அழகாக சொன்னாங்க. ஓகே, இப்போ நம்ம மத்தியில் சீனியர் பாய்ஸ் மெமரி வேர்ட் சொல்ல போகிறாங்க. Day 1 கனெக்ட் வித் பிரேயர். கர்த்தரை கண்டடிக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், சமயமாய் இருக்கையில் அவர் நோக்கி கூப்பிடுங்கள். ஏசாயா 55:6. நாள் 2 கனெக்டட் வித் பைபிள். துமார்க்கன ஆசையில் நடவலும், பாவின் வழியில் நிற்காமலும், பரியாசக்காரன் உட்காரத்தில் உட்காராமலும், கர்த்தரோட வேதத்தில் பிரியமாக இருந்து இரவு பகலும் அவரோட வேதத்தில் தானமாக இருக்கிற மனிதன் பாக்கியவான். சங்கீதம் 1:1-2. Day 3 கனெக்ட் வித் பேரண்ட்ஸ். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்காகவும் வாழ்நாளை நீண்டிப்பதற்காகவும் உன் தகப்பனையும் தாயும் கனப்படுத்துவாயாக என்பதே வாக்குத்தத்தம் மூலம் முதலாம் கற்பனையாயிற்று. Day 4 கனெக்ட் வித் சர்ச். உங்களை நடத்துகின்றவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகின்றவர்களாய் விழித்திருக்கின்றவர்களாய் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர் துக்கத்தோடு அதை செய்தால் பிரயோஜனம் ஆயிருக்க மாட்டாது. எபேசியர் 13:17. Day 5 கனெக்ட் வித் கிறிஸ்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன். 2 கொரிந்தியர் 13:14. Day 1 கண்டரின் கர்த்தரை தக்க அவரை சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்க அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏசாயா 55:6. சாரி. Day 1 கனெக்ட் வித் பிரேயர்.
கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏசாயா 55:6. Day 2 கனெக்ட் வித் பைபிள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1:1-2. Day 3 கனெக்ட் வித் பேரண்ட்ஸ். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடிப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. எபேசியர் 6:1-2-3. Day 4 கனெக்ட் வித் சர்ச். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே. எபிரேயர் 13:17. Day 5 கனெக்ட் வித் கிரைஸ்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். 2 கொரிந்தியர் 13:14. சூப்பர், ஜோரா கிளாப் பண்ணுங்க. வாங்க சீனியர் கேர்ள்ஸ் வாங்க. ஒரு சின்ன கதை ஒன்று சொல்ல போறேன்ற பாட்டுக்கு டான்ஸ் ஆட போறாங்க. அதை தொடர்ந்து அவங்க மெமரி வேர்ட் சொல்லுவாங்க. ஒரு சின்ன கதை சொல்ல போறேன் கேளுங்க. 2 பேரும் வீடு கட்ட பிளான் தானே போட்டாங்க. ஒரு சின்ன கதை சொல்ல போறேன் கேளுங்க. 2 பேரும் வீடு கட்ட பிளான் தானே போட்டாங்க. ஒருத்தர் கல்லு மேல கட்டினாருங்க, இன்னொருத்தர் மண்ணு மேல கட்டினாருங்க. ஒருத்தர் கல்லு மேல கட்டினாருங்க, இன்னொருத்தர் மண்ணு மேல கட்டினாருங்க. பைல 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 பா, பைல 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 பா, பைல 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 பா, பைல 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 பா. சடசடன மழை வந்து போச்சுங்க, மண் வீடு மணலோட கரைஞ்சு போச்சுங்க. சடசடன மழை வந்து போச்சுங்க, மண் வீடு மணலோட கரைஞ்சு போச்சுங்க. கல் மேல கட்டினவன் புத்தியுள்ளவன், மணல் மேல கட்டினவன் புத்தியற்றவன். கல்லு மேல கட்டினவன் புத்தியுள்ளவன், மணல் மேல கட்டினவன் புத்தியற்றவன். பைல 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 பா, பைல 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 பா, பைல 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 பா, பைல 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 பா. சூப்பர். மெமரி வேர்ட் சொல்லிட்டு போயிடுங்க. அப்படியே மெமரி வேர்ட் சொல்றவங்க நில்லுங்க. Day 1 கனெக்ட் வித் பிரேயர். கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமயமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏசாயா 55:6. Day 2 கனெக்ட் வித் பைபிள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் பாவிகளுடைய வழியில் நில்லாமல் பிரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கும் மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1:1-2. நாள் 3 கனெக்ட் வித் பேரண்ட்ஸ். உனக்கு நன்மை உண்டாக இருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடிப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்பண்ணுவாயாக என்பதை வாக்குத்தத்தம் மூலம் முதலாம் கற்பனையாக இருக்கிறது. எபேசியர் 6:2-3. Day 4 கனெக்டட் வித் சர்ச். உங்களை நடத்துகின்றவர்கள் உங்கள் ஆத்மாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிற ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் மாட்டாது. எபேசியா 13:17.
4:5 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தமும் ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக ஆமே. கௌரிந்தியர் 13:14. Day 1 Connect with Prayer. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏசாயா 55:6. Day 2 Connect with Bible. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1:1-2. Day 3 Connect with Parents. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடிப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. எபேசியர் 6:2-3. Day 4 Connect with Church. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல அவர்கள் சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே. எபிரேயர் 13:17. Day 5 Connect with Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன். 2 கொரிந்தியர் 13:14. ஜோரா கிளாப் பண்ணுங்க. அவ்வளோதானா? ரைட். சரி, இப்போ உங்களுக்கு நீங்கள் மெமரி வேர்ட்ஸ்லாம் உங்கள் கிளாஸ் டீச்சர் சொன்னீங்க இல்லையா? ஸோ அதுக்குண்டான கிஃப்ட்ஸு, அதுக்கப்புறம் உங்கள் கிளாஸில் உங்களுக்கு டெஸ்ட் வச்சாங்க இல்லையா, அதுக்குண்டான கிஃப்ட்ஸு, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் டே அன்றைக்கி ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி யார் யாரெல்லாம் வின் பண்ணீங்களோ அதுக்குண்டான கிஃப்ட்ஸ்லாம் 1 by 1 உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. We are Christ generation. Jesus generation. We are Christ generation. Jesus generation. நாங்கள் கிறிஸ்து இயேசுவின் சந்ததிகள். நாங்கள் கிறிஸ்து இயேசுவின் சந்ததிகள். உம்மை உயர்த்தி பாடி நடனமாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். உம்மை உயர்த்தி பாடி நடனமாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஜெபத்தினாலும் ஓடு நான் பேசுவேன், வேதத்தால் என்னோடு நீர் பேசுவீர். ஜெபத்தினாலும் ஓடு நான் பேசுவேன், வேதத்தால் என்னோடு நீர் பேசுவீர். சத்தம் கேட்பேன், அர்ப்பணிப்பேன், உமக்கு சொந்தமாய் உமக்கு பிரியமாய் வாழ்நாளெல்லாம் இருப்பேன். சத்தம் கேட்பேன், அர்ப்பணிப்பேன், உமக்கு சொந்தமாய் உமக்கு பிரியமாய் வாழ்நாளெல்லாம் இருப்பேன். J-E-S-U-S, Jesus is my Lord. J-E-S-U-S, Jesus is my host. J-E-S-U-S, Jesus is my. நம்மத்திலே சிறப்பு விருந்தினராய் இம்மட்டுமாய் நம்மோடு கூட இருந்து கர்த்தருடைய ஆலோசனைகளை கொடுத்து இந்த பரிசுகளை வழங்கி இருக்கிற அருமையான பாஸ்டர் ரெவரண்ட் சாம் செந்தில் அவர்களை நம்முடைய சூப்பரிண்டென்டென்ட் பாஸ்டர் அவர்கள் கனப்படுத்துவார்கள். நல்ல பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுங்களேன். நல்ல கைத்தட்டல். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். இவ்வளோ நாள் நம்மளோட இருந்து நம்மளுக்கு உறுதுணையாக சப்போர்ட்டிவாக இருந்த ஏஜிபிஎஸ் சூப்பரண்ட் அண்ட் ஃபாஸ்டர் நம்ம கனம் பண்ண விரும்புகிறோம். ஏன்னா இந்த பெரிய ஊழியம், இந்த ஊழியத்தில் நம்மளுக்கு Day 1 இது மட்டும் சப்போர்ட்டிவாக இருந்த பாஸ்டர்ஸ் அவர்களை கனம் பண்ணோம். இவ்வளோ நாள் நம்ம பாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. இப்போ பாஸ்டர் அவர்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு மூமெண்ட் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு அழகாக சீனியர் அண்ணா ஒரு டான்ஸ் ஆட போகிறாங்க. அதை தொடர்ந்து ஆல்வினா அபிஷா ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. அதுக்கடுத்து நம்ம உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட உங்கள் கிஃப்ட்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். அவங்ககிட்ட கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு நம்ம சீக்கிரமாக கிளம்பிருக்கலாம். வாங்க சீனியர் பாய்ஸ் வாங்க. வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர்,
என்ன என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர். சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜிமரு 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 ஜிமரே. சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜிமரு 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 ஜிமரே. சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜிங்கல 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 ஜிங்காலே. ஜிங்கலாலா ஜிங்கலாலா க்ளோரியா, ஜிங்கல 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 ஜிங்காலே. வந்தாரு என்ன வாழ வச்சாரு, நீ எனக்கு வாங்கணும்னு காதில் சொன்னாரு. ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு, மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு. ஏன் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு. ஏசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு. இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. துதிப்போமா தேவனை, பாடுவோமா ஆமென். துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. ஆராதிப்பாரு, பாட்டு அட்டாக்கு வராது. துதிப்பாரு, சோர்வு இருக்காது. ஆராதிப்பாரு, பாட்டு அட்டாக்கு வராது. துதிப்பாரு, சோர்வு இருக்காது. துதிப்போமா தேவனை. 1 2 3 4. சூப்பர், ஜோரா கிளாப் பண்ணுங்க. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல், சூப்பர். ரைட், இப்போ ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பெஷல் டான்ஸ். தொடர்ந்து பாஸ்டர் உங்களுக்கு ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கிஃப்ட்ஸை வாங்கிட்டு நீங்கள் கடந்து செல்லலாம். வாங்க ஆல்வினா, அபிஷா வாங்க. ஹாய் ஜூடா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பைபிள்ல இருந்து கதைங்களை வாசிச்சிட்டு இருக்கேன்ப்பா. அப்படிங்களா? மாமா, எனக்கு பைபிள்ல இருந்து ஒரு கதை சொல்றீங்களா? பைபிள்ல இருந்தா கதை சொல்லவா இல்ல பாடவா? பாட்டு பாடுங்க. பாட்டு பாடுறது மாத்திரம் இல்ல ஜூடா, வா சேர்ந்து ஆடலாமா? Jumara 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 re, singalala singalala gloria. Jumara 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 re, singalala singalala gloria. Jumara 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 re, singalala singalala gloria. Jumara 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 re. வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவையானவர். வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவையானவர். ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர், ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர்.
உன்னை என்றும் கைவிடாம காத்துக்கொள்பவர். சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜுமுரு 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 ரே. 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 கடற்கரையின் ஓரத்தில் இயேசு வந்தாரு, பேதுருவின் நிலைமையை தான் கண்டு கொண்டாரு. கடற்கரையின் ஓரத்தில் இயேசு வந்தாரு, பேதுருவின் நிலைமையை தான் கண்டு கொண்டாரு. எங்கூடதாவா நீ மீன் பிடிக்காம, எங்கூடதாவா நீ மனுஷனை பிடிப்பாய். எங்கூடதாவா நீ மீன் பிடிக்காம, எங்கூடதாவா நீ மனுஷனை பிடிப்பாய். சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜுமுரு 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 ரே. 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 சூப்பர், ஜோரா கிளாப் பண்ணுங்க. ரைட், கொஞ்சம் கவனிங்க. இது எல்லாமே நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறோம். பெத்தானி ஏஜி சர்ச் நெற்குன்றம் அப்படின்ற ஒரு சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே லைவாக வந்துடும். ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலை, உங்கள் ரிலேஷன் யாருன்னா அனுப்பணும்னா யூடியூப்பில் போய் பெத்தானி ஏஜி சர்ச் நெற்குன்றம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேனல் வந்துடும். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு உண்டான டே டு டே ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே வந்து அதில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ யாருக்காவது அந்த லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னா பெத்தானி ஏஜி சர்ச் நெற்குன்றம் சொல்லிட்டு யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க்ஸ் வரும். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் அழகாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்து கண்டு ரசித்த உங்களோட பிள்ளைங்களோட பெர்ஃபார்மன்ஸை உங்களோட சொந்தக்காரங்களும் காணணும்னா நீங்கள் அழகாக நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா, அந்த சேனலை ஷேர் பண்ணிங்கன்னா அழகாக அவங்களும் கண்டு ரசிக்க அது உதவியாக இருக்கும். பெத்தானி ஏஜி சர்ச் நெற்குன்றம் அப்படின்றது யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் லைவ் ஸ்ட்ரீமிங் எல்லாமே அதில் வரும். தேங்க்யூ. நம்ம தொடர்ந்து நம்ம வோட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுத்துட்டு நம்ம என் ப்ரேயருக்கு போவோம். ப்ரேயர் முடிச்சமே உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் பிள்ளைங்கள், டீச்சர்ஸை சந்தித்து உங்களோட கிஃப்ட்ஸை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கடன் செல்லுங்க. ரைட் டீச்சர்ஸ், நீங்கள் அட்டண்டன்ஸில் எழுதி கொடுத்த அந்த பிள்ளைகளுக்கு சர்டிஃபிகேட்டோட கூட ப்ரைஸஸ் உங்களுக்கு ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கு. அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க உங்களை அன்பாய் கேட்குறேன். கடைசியாக இறுதியான நேரத்தில் நம்ம வந்திருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு நேரம். வேதத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்குது, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னா தேங்க்ஸ் கிவிங் ரொம்ப முக்கியம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் இந்த வேளை வரைக்கும் எல்லாவற்றையும் அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி கொடுத்த நம்முடைய தேவாதி தேவன், சர்வ வல்லமையுள்ளவர், அவர் ஆல்மைட்டி ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களுக்கு நம்முடைய முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுப்போமா? நம்ம ஏசப்பாக்கு ஒரு நல்ல கைத்தட்டல். ஏன்னா அவர் இல்லாம நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. அவர் தான் எல்லாவற்றிற்கும் காரணர். அடுத்தபடியாக இன்றைக்கு நம்முடைய அழைப்பை ஏற்று தன்னுடைய ஊழியத்தை விட்டு சந்தோஷமாக வருகிற பாஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்மத்தில் கடந்து வந்து நல்ல ஆலோசனைகளை கொடுத்து பரிசுகளை வழங்கி இருக்கிற என்னுடைய அருமை நண்பர் ரெவரண்ட் சாம் செந்தில் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். நல்ல கைத்தட்டல் கொடுங்க. நூம்பல் பகுதியில் குட் லைஃப் ஏஜி சபையின் ஊழியராக இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். தேங்க்யூ. அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை, கடந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கு இன்ஸ்பெக்ஷன்ஸ் நடந்தது. நம்ம கடைசியாக ஒரு 3 பிரைஸ் கொடுத்தோம் இல்லையா? அது நம்ம செலக்ட் பண்ணலை. வெளியிலிருந்து ஒரு ஊழியக்காரர் குடும்பமாக வந்து இதை ஆய்வு செய்து அதற்கு உரிய மதிப்பெண்களை கொடுத்து அதன் அடிப்படையில் தான் நம்ம இந்த பரிசை கொடுத்துருக்கிறோம். அப்படியாக நம்முடைய அழைப்பை ஏற்று அந்த நாளில் வந்து அந்த இன்ஸ்பெக்ஷனை நடத்தி
அன்னைக்கு பிள்ளைகளுக்குரிய அனாயிட்டிங் சர்வீஸ் நடைபெற்றது. பரிசுத்த ஆவியானுடைய ஆராதனை ஒன்று அவர்களுக்காக ஒழுங்கு செய்யப்பட்டு அந்த ஆராதனை நடத்தி கொடுத்த அருமையான பாஸ்டர் பிரகாஷ் அவருடைய குடும்பத்தாருக்கு அரக்கோணத்திலிருந்து நம்முடைய அழைப்பை ஏற்று வந்தாங்க. அவர்களுக்கு நம்முடைய சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல கைத்தட்டல். அடுத்தபடியாக நம்முடைய சூப்பர்டென்ட், நம்முடைய மூத்த ஊழியருடைய பாஸ்டர்மா வசந்தா டேவிட் அவர்களுக்கும் என்னுடைய துணைவியா சாந்தி ஆல்வின் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நல்ல ஒரு கைத்தட்டல கொடுங்களேன். கைத்தட்டினாதான் அடுத்தது சீக்கிரம் முடிப்பேன். நான் சீக்கிரம் முடிச்சாதான் பிரைஸ் நீங்க வாங்க முடியும். கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டரா இருக்கு. கொஞ்சம் பேரண்ட்ஸ் கொஞ்சம் பிள்ளைகள் சொல்லி கைத்தட்ட வைங்க. அடுத்ததா டைரக்டர். இது சாதாரணமா ஒரு ஊழியம் கிடையாது. ஏறக்குறைய 14 ஆசிரியர்கள், 25 வாலண்டியர்ஸ், 170 பிள்ளைகளை நடத்துறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அப்படிதானே? ஆமாவா இல்லையா? உள்ள ஏன் இருக்கிறீங்க? வெளியில வாங்க, எல்லாம் பிள்ளைகள்லாம் வெளில வாங்க. அப்படியாக இந்த ஊழியத்திலே உற்சாகமாய் நடத்தி வருகிற நம்முடைய அருமையான சகோதரர் பிரதர் விஜயகுமார், பிரதர் லாசர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எங்க இருக்கிறாங்க? ரைட், நல்லவர் கைத்தட்டல கொடுப்போம். டீச்சர்ஸ் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். வேலைக்கு லீவு போட்டு வீட்டில் யாருக்கும் சமையல் பண்ணாமல் இங்கே வந்து பிள்ளைகளோட கூட இருந்து இந்த அற்புதமான ஊழியத்தை செய்திருக்கிற எல்லா ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நல்ல உற்சாகமாக கைத்தட்டுங்க. கேட்கல? வாலண்டியர்ஸ், எனக்கு ரொம்ப வாலண்டியர்ஸ் தான் பிடிக்கும். ஏன்னா நான் என்ன சொன்னாலும் செய்வாங்க. ஒரு ஆமை சொல்லுங்களேன். நான் என்ன சொன்னாலும் செய்வாங்க. ரொம்ப அருமையான வாலண்டியர்ஸ். 60 வயசு 70 வயசுலாம் இந்த வருஷம் எனக்கு வாலண்டியர்ஸ். ஆமாம், பாட்டியம்மாலாம் வந்து இந்த ஊழியத்தை நான் சொல்கிறேன், சும்மா சொல்லலை, உண்மையாகவே சொல்கிறேன். அவர்களெல்லாம் மனுஷன் பார்க்குறானா இல்லையோ, கர்த்தர் பார்த்துருக்கிறாரு. அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் அவர்களுக்குரிய பலனை நிச்சயமாக கொடுப்பார். எல்லா வாலண்டியர்ஸ்க்கும், பேரை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, எல்லா வாலண்டியர்ஸ்க்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நல்ல கைத்தட்டல கொடுப்போமா? இதுக்கெல்லாம் முதுகு எலும்பு, பேக் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாருன்னா பெத்தானி குடும்பங்கள், பெத்தானி சபையின் விசுவாசிகள். ஏறக்குறைய 1 மாத காலமாக இதற்காக செபித்து இந்த ஊழியத்தின் தேவைகளுக்காக கொடுத்து, இன்னும் இந்த வாலண்டியர்ஸ் இல்லாமல் அநேக ஊழியங்களை செய்திருக்கிற நம்முடைய பெத்தானி சபை விசுவாச குடும்பங்கள் யாவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நல்ல கைத்தட்டல். நாங்கள்லாம் இவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த இடத்துல பிள்ளைகள் இல்லைன்னு சொன்னா ஊழியம் இல்லை. அப்படிதானே? இந்த ஊழியத்தில் கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கு நல்லவர் கைத்தட்டல கொடுப்போம். மனமார்ந்த நன்றிகள். பிள்ளைகளை அனுப்பி கொடுத்த பெற்றோர் நல்ல கைத்தட்டல கொடுங்களேன். பொதுவாக இன்னைக்கு இருக்கிற காலத்தில் 175 பிள்ளைகள், பாஸ்டர் சொன்னது போல ஒரு 20-25 பிள்ளைகள் தான் நம்முடைய சபையின் பிள்ளைகள். மீதி 150 பிள்ளைகள் வெளியிலிருந்து பேரண்ட்ஸ் நம்மை நம்பி இந்த இடத்துல அனுப்பி கொடுத்திருக்கிறாங்க. அந்த பேரண்ட்ஸுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பிள்ளைகளை அழைத்து வருவதற்கு கார் சப்போர்ட் பண்ண அருமையான சகோதரர் தர்சன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நல்ல கை தட்டுங்க, சீக்கிரம் கை தட்டிட்டே இருங்க. இந்த நல்ல ஒரு ஸ்டேஜ் அமைச்சு, இந்த நல்ல லைட்டு, இந்த ஆடியோலாம் கொடுத்த அருமையான சகோதரர் கார்த்திக் அவருடைய குழுவினருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நல்ல கை தட்டல கொடுங்க. ஒவ்வொரு வருஷமும் அற்புதமாக இந்த காரியங்களை செய்து வர்றாங்க. நல்ல சாப்பாடு செய்வதற்கு நல்ல பாத்திரங்கள், பந்தல்லாம் நமக்கு அமைத்து கொடுத்த அருமையான சகோதரர் ராஜன் அவர்களுக்கும் அவருடைய குழுவைக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். நேற்றைய தினத்தில் ஒரு நல்ல அறுசுவை பிரியாணி, ஆமாம், அதை செய்து கொடுத்த அருமையான சகோதரன் ஞானு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நல்லா கை தட்டிட்டே இருங்க, சீக்கிரமா நான் முடிச்சிடுறேன். ஞானு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஏற்கனவே நான் சொன்னது போல 7 நாட்கள் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆகாரத்தை நல்ல குவாலிட்டியா செய்து கொடுத்த அருமையான சகோதரர் லாரன்ஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு நமக்கு
அனுமதி வழங்கின கோயம்பேடு கேட்டன் போலீஸ் அதிகாரிகள் யாவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலே ஒவ்வொரு நாளும் போட்டோ எடுக்கிறதுக்கு நமக்கு கேமரா கொடுத்த அருமையான சகோதரர் அருள் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நல்ல கைத்தட்டல் கொடுங்களேன். 8 நாட்களும் இந்த பிள்ளைகள் குடிக்கிறதற்கு நல்ல சுவையான ஹைஜீனான வாட்டர் நமக்கு சப்ளை பண்ண அருமையான மீண்டும் லாசர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. எல்லாத்துக்கும் மேல நம்ம சர்ச்சை சுத்தி இருக்கிற ஜனங்க ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய இடையூறுகள் வரும். வண்டி எடுத்துட்டு திடீர்னு போக முடியாது. எங்க பிள்ளைகள் எல்லாம் வெளியில வந்து நிற்பாங்க. ரொம்ப டிராஃபிக்லாம் பிரச்சனை. இன்னைக்கு பாருங்களேன், மதியானம் 12 மணிக்கெலாம் ஆரம்பிச்சாச்சு. இந்த ரோடு பிளாக் பண்ணி இருக்கிறோம். ஆனாலும் நம்மை சுற்றி இருக்கிற எல்லா குடும்பத்தார் மிகவும் அதை ஒரு பொருட்டா எண்ணாம நமக்கு நல்ல ஒத்துழைப்பை கொடுத்திருக்கிற இந்த பகுதியில் இந்த சபையை சுற்றி இருக்கிற எல்லா குடும்பத்தாருக்கும் பெத்தானி குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். நல்ல ஒரு பெரிய கைத்தட்டல். ரைட். இன்னும் யாரையாவது சொல்லலைன்னா அவ்வளோதான் எழுதியிருக்கிறேன். எப்போவாது எதையாவது மறந்துடுவேன். அதனால் இந்த வருஷம் எழுதிட்டு வந்துட்டேன். ஆனாலும் யோசித்து பார்க்குறேன். அப்படி யாராவது சொல்லாமல் விட்டுருந்தால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். அப்படி இருக்கிற இடத்துல முடிஞ்சா எழுந்து நின்று எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்து நின்று பிள்ளைகள்லாம் நல்லா கண்ணை மூடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்களே ஜெபம்னா என்ன செய்யணும் சொல்லி கொடுத்துருப்பாங்களே. கண்ணை மூடி கையை நல்லா கூப்பி. இந்த ஊழியம் ஒரு சாதாரணமான காரியம் கிடையாது. ஒரு மிக சிறந்த ஒரு ஊழியம் இது. இதை திட்டமிட ஆரம்பித்த நேரத்திலிருந்து நம்முடைய ஆண்டவர் நினைக்கிறதற்கு மேலாக அற்புதமாய் நடத்தி கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல வந்த 179 பிள்ளைகள் இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. இந்த சம்மர்ல இந்த 7 நாள் 179 பிள்ளைகள் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். அந்த பிள்ளைகள் நிமித்தமாக அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். இன்றைக்கு கேட்டிருக்கிற வார்த்தைகள் ஏதோ கேட்டுட்டு விட்டுடக்கூடாது. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்யணும். ஒரு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்போடு கூட இந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். எல்லாரும் செபிப்போமா? விசுவாசிகள் இருந்தீங்கன்னா நல்ல கையை உயர்த்தி ஒரே ஒரு நிமிஷம் நல்ல ஆண்டவருக்கு நல்ல மகிமையை செலுத்துவோமா? நல்ல கையை உயர்த்தி இருக்கிற இடத்துல நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆமென். தேவரீ, நீ சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவரப்பா. நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த அற்புதமான இந்த ஆசீர்வாதமான இந்த மாலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் கொண்டு இந்த வேளை வரைக்கும் இந்த பெத்தானி ஏஜி விபிஎஸ் 2026 ஆண்டவரே நீர் அற்புதமாய் நடத்தி கொடுத்திருக்கிறீரப்பா. எத்தனை நாவுகள் இருந்தாலும் போதாது, இந்த ஒரு வேளை போதாது ஆண்டவரே. நாங்கள் உமக்கு மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த இடத்துல வந்த பிள்ளைகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிப்பீராக. வேதம் இப்படியாய் சொல்லுகிற சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க இந்த இடத்துல கொண்டு வந்தீங்கப்பா. ஆண்டவரே, நீங்க கொண்டு வந்த பிள்ளைகள் மேல உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் தங்கி இருக்கட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே எதிர்காலங்களில் ஆண்டவரே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் ஆண்டவரே கர்த்தர் தலை நிமிர செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல ஞானத்தை பிள்ளைகளுக்கு தாங்க, நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் பிள்ளைகளுக்கு தாங்க. பற்றுக்கொண்ட பாடங்கள் எல்லாம் இருதயத்தில் பதித்து வைத்து 30, 60, 100 பலன் தரட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த பிள்ளைகளுக்காக பிரயாசம் எடுத்து நேரம் எடுத்து இந்த இடத்துல அனுப்பி கொடுத்த ஒவ்வொரு பெற்றோரையும் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் நிமித்தமாக ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் தேவ சமாதானம் பெருகட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களிலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு புதிய நன்மையை இந்த நாட்களில் இந்த குடும்பத்தார் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்வீராக.
இந்த பிள்ளைகள் வாழ்நாள் முழுவதும் உம்மை பற்றி கொள்ளுகிற ஒரு இருதயத்தை கத்த தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த ஊழியத்திலே சப்போர்ட்டா இருந்த ஆண்டவரே சூப்பர்டென்ட்காக, ஆண்டவரே டைரக்டர்ஸ்க்காக, ஆண்டவரே டீச்சர்ஸ்க்காக, வாலண்டியர்ஸ்க்காக, சபை விசுவாசிகளுக்காக உம்மை நான் துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானே ஆகில் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று சொன்னீங்களப்பா. இந்த பிள்ளைகளை இதுவரை கனப்படுத்தினி, இன்னும் அதிகமாய் கனப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இந்த பிள்ளைகளுடைய தலைகளை என் தேவனீர் உயர்த்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசேஷமா இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை ஒரு விஷயம் நினைத்தருளுவீராக. எந்த நிலையில இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைமையா இருந்தாலும் ஆண்டவருடைய மகிமையான பிரசன்னத்தினாலே கர்த்தருடைய பிள்ளைகளை தொடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியோடு கூட இருப்பாங்கன்னு சொன்னா உம்முடைய அற்புதம் செய்கிற கரம் ஆண்டவரே வியாதிகளில் இருந்து ஒரு அற்புத சுகத்தை தரட்டும் அப்பா. இவருடைய கடன் பாரங்கள் மாறட்டும் ஆண்டவரே. நெருக்கத்தில் இருப்பார்கள் என்று சொன்னா ஒரு பெருக்கத்தை கத்த தரும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வார்த்தையை ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. முழுவதுமாக எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை முழுவதும் வெறுமையாக்கி நாங்கள் செபிக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமை ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூல ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் வலது கரத்தை மார்பில் வைத்து ஆமென் எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அவருடைய சந்தோஷம், அவருடைய சமாதானம், அவருடைய பாதுகாவல், அவருடைய வழி நடத்துதல் இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.